வெல்கம் டு சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன். இந்த செஷன் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் டிடிஎல் ப்ரோக்ராம் மூலமா எப்படி ஆட்டோமேட்டிக் என்ட்ரி நம்ம டேலியில ஒர்க் பண்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயில் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ டிடிஎல் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு லாங்குவேஜ் அப்படிங்கிறது கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லாங்குவேஜ் தான் வந்து டிடிஎல். இதை லேர்ன் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் வந்து இந்த செஷன் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ வாங்க இப்போ எப்படி ஆட்டோமேட்டிக் என்ட்ரி நம்ம டிடிஎல்ல சிம்பிள் கோடிங் மூலமா பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இங்க வந்து ட்ரிகர் கீஸ் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா, இது வந்து ஒரு ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு கூட நம்ம வந்து இந்த இடத்துல சொல்லலாம். ஓகேங்களா, இது வந்து ஒரு டெஃபனிஷன் கூட கிடையாது. இது வந்து ஒரு ஆக்ஷன் கீவேர்டு அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, சோ இப்போ வந்து இந்த ட்ரிகர் கீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டேலியில நம்ம ஒரு சில லெட்டர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்றோம் இல்லையா, சோ அதை நம்ம வந்து ட்ரிகர் கீஸ்ல தான் வந்து டேலியில ரெக்கார்ட் ஆகும். அதே மாதிரி என்டர் பண்றது பட்டனா இருக்கட்டும், பேஜ் டவுன் நம்ம கொடுக்குறது, கண்ட்ரோல் என்டர், அதுல யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட் கீஸ், இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளி வந்து ட்ரிகர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கோம். ஓகேங்களா, சோ இந்த ட்ரிகர் கீஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு வவுச்சர் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்றோமோ அல்லது எப்படி ஒரு ரிப்போர்ட் நம்ம வந்து எடுத்து பாக்குறோமோ அதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளா ஒரு டிடிஎல் அப்படிங்கறத நம்ம வந்து கொடுத்து ஈஸியா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆட்டோமேட்டிக் என்ட்ரியை நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். இப்போ ட்ரிகர் கீ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து கேட்வேப் டேலியில நம்ம பி பிரஸ் பண்ணோம்னா வவுச்சர் ஓப்பன் ஆகும், எஃப்ஐ கொடுத்தோம்னா பேமெண்ட் வவுச்சர் ஓப்பன் ஆயிடும். ஃபர்ஸ்ட் ஃபீல்டே வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கேஷ்ங்கிற ஃபீல்டு தான் இருக்கும் இல்லையா. ஐ மீன் டாப்ல அக்கௌண்ட் தான் இருக்கும். அங்க நம்ம கேஷ் கொடுக்குறோம், அடுத்து என்டர் கொடுக்குறோம், அடுத்து எந்த எக்ஸ்பென்சஸ் அந்த எக்ஸ்பென்ஸை டைப் பண்றோம், அகைன் என்டர் பண்றோம், அடுத்து நம்ம வந்து அமௌண்ட் டைப் பண்றோம், அடுத்து கண்ட்ரோல் ஏ கொடுத்தோம்னா சேவ் ஆகும், கண்ட்ரோல் கீ கொடுத்தா ஃபிட் ஆகும். ஐ மீன் அது வந்து வெளில வந்துடும். இது ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது ஒவ்வொரு ட்ரிகருக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கமா அப்படிங்கிறது மட்டும் ப்ராப்பரா நம்ம வந்து செப்பரேட்டா கொடுத்துட்டா லாஸ்ட்டுக்கு கமா தேவை கிடையாது. ஓகேங்களா, இந்த கமா மட்டும் ப்ராப்பரா நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இது வந்து ஒர்க் ஆகும். உதாரணத்துக்கு நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க வந்து டெஸ்க்டாப்ல ஒரே ஒரு நோட் பேட் அப்படிங்கிறது ஓபன் பண்ணிக்கிடுங்க. அதர்வைஸ் நீங்க வந்து இந்த டெவலப்பர்னா நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து டெவலப்பர் ஓபன் பண்ணிக்கிடுங்க. ஓபன் பண்ணிட்டு நியூ ஃபைல்ல நியூ கண்ட்ரோல் என் அப்படிங்கிறது கொடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க டெஸ்க்டாப் அப்படிங்கிறது சூஸ் பண்ணி இங்க ஆட்டோ என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அதாவது ஆட்டோ என்ட்ரிங்கிற நேம்ல ஒரு புது ஃபைல் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபைல்ல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து என்னோட கோடிங் நான் வந்து கொடுக்க போறேன். ஸோ இப்போ நான் வந்து டிஃபால்ட் மெனு அதாவது கேட்வேப் டேலியை நான் மாடிஃபை பண்றேன். அதுக்காக நான் வந்து மாடிஃபையர் சிம்பிள் யூஸ் பண்ணி நான் மெனுவை நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ கேட்வே ஆஃப் டேலி அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்குறது இந்த மெனுல நான் என்ன ஆட் பண்ண போறேன் அப்படின்னா ஆட் பட்டன் அப்படிங்கிறத நான் வந்து ஆட் பண்ண போறேன். ஸோ பட்டனோட லிஸ்ட் நம்ம வரிசையா கொடுக்கலாம். இப்போ நான் கொடுக்குறது என்ன அப்படின்னா பிரிண்ட் என்ட்ரி அப்படிங்கிற ஒரு பட்டன் நான் வந்து கொடுக்குறேன். என்ட்ரி அப்படிங்கிற பட்டன். ஓகேங்களா, சோ இதை அப்படியே நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னா இதே நேம்ல நம்ம ஒரு டெஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது ஓபன் பண்ணணும். ஓகேங்களா, பட்டன் ரெண்ட் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது ஓபன் பண்ணணும். ரைட், சோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இங்க நான் வந்து கீ அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்றேன். கீ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நான் என்ன ஷார்ட்கட் கீ நான் வந்து பிரஸ் பண்ணா எனக்கு இந்த பர்டிகுலர் ஆட்டோமேட்டிக் வவுச்சர் ரெக்கார்ட் ஆகணும். சிடிஆர்எல் கண்ட்ரோலுக்கு சிடிஆர்எல் அப்படின்னு நம்ம கொடுப்போம். கண்ட்ரோல் இ பிரஸ் பண்ணா எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறது எனக்கு நடக்கணும். அந்த ஆக்ஷன் எது மூலமா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா நம்மளுக்கு ட்ரிகர் கீஸ் மூலமா நடக்குது. ட்ரிகர் கீ அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இங்க நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கேட்வேப் டேலியில ஒரு பட்டன் கொடுத்துருக்கேன். அப்படி கொடுத்த உடனே அந்த பட்டன் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பி பிரஸ் பண்ணும், அதுக்கு அடுத்து F5 அப்படிங்கிறத அங்க டைப் பண்ணும். F5ங்கிறது ஷார்ட்கட் கீ. அடுத்து கேஷ் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டேலி நம்மளுக்கு இங்க ஐ மீன் இந்த ட்ரிகர் கீ மூலமா நம்மளுக்கு இந்த பட்டன் இங்க டைப் பண்ணும் கேஷ்னு. கமா கொடுத்துறோம் ப்ராப்பரா என்டர் அப்படிங்கிறத நம்மளுக்கு அடுத்து கேஷ் கொடுத்துட்டு என்டர் கீ கமா, அதுக்கு அடுத்து லெஜர் நம்மளுக்கு கொடுக்கணும், அது RENT ரெண்ட் அப்படிங்கிறது, தென் கமா அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்குறோம். ரெண்ட் கொடுத்துட்டு என்டர் அப்படிங்கிற கீ நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இப்ப கர்சர் எங்க இருக்கும் அப்படின்னா அமௌண்ட் ஃபீல்ட்ல இருக்கும். அமௌண்ட் இடத்துல வந்து நம்ம 5000 அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க டைப் பண்ணணும். அப்படியே நான் வந்து 5000 அப்படிங்கிறது கொடுத்துட்டு அப்படியே நான் வந்து கமா கொடுக்குறேன். இப்ப எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா சிடிஆர்எல் கண்ட்ரோல் பிளஸ் ஏ.
ஸோ கண்ட்ரோல் ஏ எனக்கு இங்க ப்ரெஸ் ஆகணும், அந்த வவுச்சர் வந்து நம்மளுக்கு சேவ் ஆயிடும். அதுக்கடுத்து கண்ட்ரோல் CTRL பிளஸ் Q, கண்ட்ரோல் Q, அந்த வவுச்சர் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வவுச்சர் நம்மளுக்கு எஸ்கேப் ஆகி வெளியில வந்துடும். அதான் கண்ட்ரோல் Q. இப்ப நம்ம ப்ராப்பரா கண்ட்ரோல் எஸ் கொடுத்து நீங்க சர்வ் பண்ணிடுங்க. அதர்வைஸ் இந்த பட்டன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அந்த பட்டன் மூலமாவும் நீங்க டெவலப்பர் அந்த கோடு கொடுத்தீங்கன்னா சர்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நோட் பேட்ல இதை நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்க டைப் பண்ணவும் முடியும். டைப் பண்ணிட்டு ப்ராப்பரா நீங்க டேலி ஓபன் பண்ணிக்கிறீங்க. இங்க F1 ஹெல்ப் எடுங்க. இந்த இடத்துல டிடிஎல் அண்ட் ஆடான்ஸ் அப்படிங்கிறத கொடுங்க. மேனேஜ் லோக்கல் டிடிஎல் அப்படிங்கிறத கொடுங்க. இப்ப நம்மளுக்கு லோட் செலக்டட் டிடிஎல் ஃபைல்ஸ் ஆன் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது எஸ் கொடுத்தாச்சு. செலக்ட் ஃப்ரம் டிரைவ்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா டெஸ்க்டாப் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி இங்க நம்மளுக்கு ஆட்டோ என்ட்ரி அப்படிங்கிற இந்த சர்வ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த ஃபைலை செலக்ட் பண்ணுங்க. ஆட்டோ என்ட்ரி டெக்ஸ்ட்னு இருக்கு, அதை அப்படியே சூஸ் பண்ணுங்க. எரர் இருந்துச்சு அப்படின்னா இங்க நமக்கு ஷோ ஆகும். இது வரைக்கும் நம்ம கொடுத்ததுல எரர் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. டாப்ல பாருங்க நம்மளுக்கு கண்ட்ரோல் இ ரெண்ட் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இங்க ஒன்னு ஷோ ஆகுது, ரெண்ட் என்ட்ரிங்கிறது ஷோ ஆகுது. கண்ட்ரோல் கிளிக் பண்றேன், ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஒரு ரெக்கார்டிங் வந்து இந்த பர்டிகுலர் டேட்ல ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சோ நம்ம வந்து ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம இதை எப்படி சார் பார்க்கலாம்? டிஸ்பிளே அக்கௌண்ட் புக் லெட்ஜர், அதுல போயிட்டு ரெண்ட் அப்படிங்கிறத நீங்க வந்து கொடுக்கலாம். இப்ப நான் பண்ண இந்த டிஸ்பிளே அக்கௌண்ட் புக் லெட்ஜரை கூட நீங்க ட்ரிகர் கீஸ் மூலமா கொண்டு வரலாம். இப்ப நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகுது, 5000 ருபீஸுக்கு இங்க என்ட்ரி வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. திரும்ப நம்ம வந்து ரெண்ட் அடுத்த மாசம் வந்து 1.5ல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் இ கொடுங்க, ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆகும். அகைன் வந்து 1.6 அப்படிங்கிறது கொடுக்குறேன், கண்ட்ரோல் இ கொடுக்குறேன், சேவ் ஆயிடும். அகைன் 1.7 அப்படின்னு நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? 1.7 கொடுக்குறேன், ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஒரு சிங்கிள் கிளிக்ல நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது சேவ் ஆயிடும். நம்ம போயிட்டு திரும்ப திரும்ப நம்ம வந்து டைப் பண்ணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ 1.8 அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கொடுத்துட்டு கண்ட்ரோல் என்டர், ஐ மீன் கண்ட்ரோல் இ ரெண்ட் என்ட்ரி. திரும்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல இவ்வளவுதான் கோடு, இதை தாண்டி நம்ம வந்து எதுவுமே கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேங்களா? எக்ஸ்ட்ராவா நம்மளுக்கு வேணுமா? அப்ப டைட்டில் அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒன்று கொடுத்துக்கிறேன், டைட்டில் ரெண்ட் என்ட்ரி அப்படின்னு எனக்கு வரணும். ஸோ இங்க ஆல்ரெடி வந்து ரெண்ட் என்ட்ரி இதுதான் வந்திருக்கு, ஆல்ரெடி இதுதான் வந்து என்ன அப்படின்னா இங்க கொடுத்துருக்கு. ஆனா என்னன்னா ஸ்பேஸ் இல்லாம கொடுத்துருக்கு. இப்படி வந்து நம்மளுக்கு இங்க இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதை நான் வந்து இங்க மாடிஃபை பண்றேன். ஸோ டைட்டில் எனக்கு என்னவா இருக்கணும், ரெண்ட் என்ட்ரி இருக்கட்டும். எப்பவுமே நம்ம இந்த மாதிரி டைட்டில் கொடுக்கும்போது இந்த மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா கொட்டேஷனுக்குள்ள கொடுங்க. கொட்டேஷன் இல்லாம கொடுக்கலாமா சொன்னா கொடுக்கலாம், ஆனாலும் ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்கும்போது நம்ம கொட்டேஷன் கொடுக்கறது பெட்டர். இப்ப நம்ம போயிட்டு என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆல்ட் டி F4 கண்ட்ரோல் ஏ கொடுத்துறேன். இப்ப பாருங்க நீங்க டைட்டில் மாறி இருக்கிறத ரெண்ட் ஸ்பேஸ் என்ட்ரின்னு மாறி. ஓகே, சோ இப்போ வந்து 19 அப்படிங்கிற நம்ம வந்து டைப் பண்றோம், ரெண்ட் என்ட்ரி கிளிக் பண்ணோம்னா அதுவே என்ட்ரி பண்ணிட்டு சேவ் பண்ணிடும். இப்போ நீங்க ப்ராப்ளம் லாஸ் அக்கௌண்ட்ல போயிட்டு சிம்பிளி நீங்க வந்து என்ன பண்ணலாம், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல இந்த ரெண்ட் அப்படிங்கிறத நீங்க எடுத்து செக் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்கா டேலி என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க ரெக்கார்ட் பண்ண அந்த என்ட்ரிஸை ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ ஒரே ஒரு மாசம் மட்டும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஜூலைல 2 டைம்ஸ் நம்ம வந்து அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ட்ரிகர் கீ யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து என்ட்ரி பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு டிடிஎல் கோர்ஸ் நீங்க ப்ராப்பரா லேர்ன் பண்ணணும், அதுவும் செல்ஃப் டியூட்டோரியல் மூலமா எந்த டைம்லையும் நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அந்த டைம்ல நீங்க நோட்ஸ் எடுத்து பார்க்கணும் அல்லது லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம கிட்ட டியூட்டோரியல்ஸ் வீடியோஸ் அப்படிங்கிறது அவைலபிளா இருக்கு. அதை நீங்க இமிடியேட்டா நீங்க வாங்கிக்கலாம். அதை நீங்க வேணும் அப்படிங்கிற பட்சத்துல டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ஜாயினிங் ஃபார்ம் அல்லது என்கொயரி ஃபார்ம் நீங்க வந்து ஃபில் பண்ணுங்க. எங்களுடைய டீம்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய ரெக்யர்மெண்ட்ஸுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. இங்க மோர் தென் 50+ வீடியோஸ், ஓகேங்களா? மோர் தென் 50 வீடியோஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. எல்லாமே டிடிஎல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய செல்ஃப் வீடியோஸ். ஒரு டியூட்டோரியல்ஸ் நம்ம வந்து கொடுக்கும் போதே ஒரு ஆப்ஷன் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய டேலியோடைய ஆப்ஷன்ஸ், அக்கௌண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சேர்த்து தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்டையர் திங்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அவைலபிளா இருக்கும். தென் நீங்க டியூட்டோரியல்ஸ் லேர்ன் பண்றீங்க, அதுல நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்றீங்க, உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா செப்பரேட்டாவே உங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. ஸோ அதுல இது வரைக்கும் சாஃப்ட்வேர், அதாவது இது வரைக்கும் டிடிஎல் வாங்கியிருக்கவங்க எல்லாருமே வந்து என்ன பாத்தீங்கன்னா குரூப்ல ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுல நீங்களும் ஆட் ஆயிருவீங்க. தென் உங்களோட டவுட்ஸ் நீங்க அங்க கேட்கலாம். அங்க அடுத்தடுத்த அப்டேட்டும் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பேன்.
மற்றவங்களும் டவுட்ஸ் அப்படிங்கிறது கேட்பாங்க. அதுக்கான கிளாரிட்டி அப்படிங்கிறது நான் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் உங்களுடைய நாலேஜை இன்க்ரீஸ் பண்றதுக்காக இன்னும் நீங்க வந்து டெவலப் ஆகுறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ இது வந்து 1 இயர் வரைக்கும் நீங்க வீடியோஸ் அப்படிங்கிறது நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 1 இயர் வரைக்கும் சப்போர்ட் அப்படிங்கிறது அவைலபிளா இருக்கு. ஸோ எதுக்காக அந்த 1 இயர் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா 1 இயர் வரைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். ஆஃப்டர் 1 இயர் நான் வந்து சப்போர்ட் கொடுக்காம விட்டுருவேனா அப்படின்னா நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். கண்டிப்பா அப்போ உள்ள சுச்சுவேஷன்ல நான் வந்து கண்டிப்பா சப்போர்ட் அப்படிங்கிறத நான் பண்ணுவேன். ஸோ அதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஆனாலும் ஒரு கேரண்டீடா நான் வந்து என்ன பண்றேன்னா 1 இயர் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. உங்களுக்கு ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிற பட்சத்துல டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ஜாயினிங் ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணுங்க. இமீடியட்டா கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த அப்டேட்ல பார்ப்போம்.